ஆரூரா தியாகேசா ஆரூரா. ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேங்கிறார். திருவாரூர்ல தான் இவ்வளவு பெரிய உலக பெரிய தேரை பார்த்தேன்னு சொல்லிட்டு திருநாகரசர் சொல்றாரு. ஆரூரான் அழகைப்பார், ஆலயத்தின் சிகரம் பார், தேரோடும் வீதியை பார், தெப்பக்குள நடுகைப்பார். திருவாரூர் என்றாலே தேரழகு, கோயில் கோபுரம் அழகு, சுவாமி புறப்பாடு அழகு, சுவாமி அழகு, குளம் அழகு, தெப்பம் அழகு. இந்த தேருக்கு இணைனா உலகத்துல வேற எந்த தேரையும் கொண்டு வர முடியாது. நீங்க இந்த தேருக்கு மினிமம் ஒரு வீதிக்கு 150 முட்டுக்கட்டை வேணும். வேற எந்த தேரையும் இந்த தேருக்கு இணையா கொண்டு வர முடியாது. சும்மாவது சொல்லுவாங்க 500 டன் 600 டன் வெயிட்ன்ட்டு. நீங்க இதுல உள்ள வேற யாருமே இந்த கால் கட்டி கொடுக்கவே முடியாது. இதுதான் உலகத்தின் பெரிய தேர்ன்னு சொல்லிட்டு போயிட்டா. இதை பீட் பண்ணி இந்த யார் வரலையும் கொண்டு வரல, கொண்டு வர முடியாது. இனி குறைந்தபட்சம் ஒரு 25,000 பேர் இருந்தாலும் தேரையை நவுத்த முடியும். ஆரூரா தியாகேஷா. பெண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை, போகவும் திருவும் புணர்ப்பானை, பின்ன என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிர்ப்பானை, இன்னதன்மை எண்டறிய உண்ணானை, எழில் வந்த பிரானை, அன்னம் பயக்கும் மய பிரான தனி ஆரூரானை மறக்கலும் ஆனை. திருவாரூர் என்றாலே தேரழகு, கோயில் கோபுரம் அழகு, சுவாமி புறப்பாடு அழகு, சுவாமி அழகு, குளம் அழகு, தெப்பம் அழகு. இவ்வூர் புராணத்திலே தேர் மிகவும் பிரசித்தி பெற்றது. தேவலோக தேர். இந்த தேர் வந்து தேவலோகத்தில் ரெடி பண்ணி பூலோகம் வந்த தேர். இந்த தேர் வந்து அதுதான் அப்படின்னாக்கா காலத்துக்கு காலம் மாறி செப்பனிடப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு இந்த தேர் இயக்கப்படுகின்றது. இந்த தேர் கடந்த 2010ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டு திருப்பி 15ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டு பழைய சிற்பங்களை வைத்து உள் கட்டுமானங்கள் புதிதாக செய்து இந்த தேர் இயக்கப்பட்டு வருகின்றது. 1970ஆம் ஆண்டு இந்த தேரில் 10 சக்கரங்களும் இருந்த தேர் 4 சக்கரங்களாக ஆக்கப்பட்டது. திருச்சி BHL மூலியமாக 4 சக்கரங்கள் 2 அச்சு பொருத்தப்பட்டு நவீன முறையில் தேர் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ஹைட்ராலிக் பிரேக் செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி உழுக்கு மரம் என்று சொல்வார்கள், அதன் மூலம் இயக்கி தேரை இயக்கினாலும் அப்புறம் புல்டோசர் கொண்டு வந்தாங்க. வடத்துக்கு வடம் ஒவ்வொரு வடத்துலையும் 10 டிராக்டரை கட்டி இழுத்தாங்க. அதெல்லாம் நவீனமாக்கி இப்போ வந்து கயர்கள் இலைக்கயிறாக இருந்தது வந்து இப்போ வந்து அந்த வடத்தை மாற்றிட்டு இப்போ வந்து நைலான் வடமாக மாற்றியாச்சுது. கிட்டத்தட்ட 250 அடி நீட்டம் கொண்ட 4 வடங்கள். இந்த தேருடைய பிரம்மாண்டமே அந்த வடங்கள் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய வடத்தை நீங்கள் வேற எங்கேயும் வாசுகி போல் வடத்தை பாருமாங்க. ஆரூரான் அழகைப்பார், ஆலயத்தின் சிகரம் பார், தேரோடும் வீதியை பார், தெப்பக்குள நடுகைப்பார். வாசுகி போல் வடம்பாங்க. அந்த வாசுகி போல் அந்த வடம் அவ்வளோ பெரிய வடமா அந்த வடம். அது இந்த பிரம்மாண்டமான தேரானது 96 அடி உயரம். அடி கட்டுமானம் என்பது 31 அடி. மேல் கட்டுமானம் 66 அடி. கொடை, கலசங்கள், இந்த கொடி இவெல்லாம் சேர்த்தா இந்த உயரம் சொல்கிறோம் நம்ம. இதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 அடி அகலங்கள் கொண்டது. இந்த தேர் பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 டன் எடை கொண்டது. இந்த தேருக்கு நிகராக உலகில் வேற எங்கேயும் தேர் கிடையாது. ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேங்கிறார். திருவாரூர்ல தான் இவ்வளவு பெரிய உலக பெரிய தேரை பார்த்தேன்னு சொல்லிட்டு திருநாகரசர் சொல்றாரு. அந்த காலத்திலேயே 1800 வருஷங்களுக்கு முன்னால திருநாகரச நாயனார் சொல்றார், ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேங்கிறார். அதை போன்ற ஆழி என்பது உலகின் பெரிய விஷயத்தை தான் ஆழி என்பார்கள். அதை போன்ற உலகத்திலே மிகப்பெரிய தேர் இந்த தேர், பாடல் பெற்ற தேர். ஆசியாலே வந்து நம்ம தேருங்கிறது வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தா பூரி ஜெகநாத தேர். அது வந்து ஒரு 6 மாதம் செய்வாங்க, தேரை ஓட்டுவாங்க, திருப்பி டெமாலிஷ் பண்ணிவிடுவாங்க. அதை நம்ம தேர்லாம் பிரிச்சுட்டு கட்டினாலே நீங்கள் வந்து சாதாரண தேர் கட்டுறதுக்கே 1.5 மாதம் ஆகிடும், மேல் கட்டுமானத்துக்கு மட்டுமே. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். நீங்கள் வந்து இந்த தேருக்கு இணைனா உலகத்தில் வேறு எந்த தேரையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த குதிரையை கொண்டு வேறு எந்த தேரில் கட்டினாலுமே தாங்காது. அது அவ்வளோ பெரிய குதிரை. நம்ம குதிரை ஒரு குதிரை 1.5 டன் வெயிட். அது 4 குதிரையும் 6 டன் வெயிட்டு. இந்தமாரி இரும்பு சக்கரங்கள், இரும்பு அச்சு, முட்டுக்கட்டை. நீங்கள் எல்லாத்துலேயும் 10 முட்டுக்கட்டை தான் தேர் சுற்றி வந்துடலாம். நீங்கள் இந்த தேருக்கு மினிமம் ஒரு வீதிக்கு 150 முட்டுக்கட்டை வேணும். இருந்தால் தான் ஒரு வீதியிலே தேர் போகும். அவ்வளோ முட்டுக்கட்டைகள் பயன்படுத்தப்படணும். 40 கிலோ உங்களுக்கு இடம் இருக்கும், 35 கிலோ 40 கிலோ இடம் இருக்கும். அந்த முட்டுக்கட்டை பச்சை முட்டுக்கட்டை தான் யூஸ் பண்ணுறது. புளிய மரத்தில் தான் செய்கிறது முட்டுக்கட்டைகள்.
நீங்கள் இந்தமாரி வேறு எந்த தேரையும் இந்த தேருக்கு இணையாக கொண்டு வர முடியாது. சும்மாவது சொல்லுவாங்க 500 டன் 600 டன் வெயிட்டுன்ட்டு. நீங்கள் இதில் உள்ள வேறு யாருமே அந்த கால் கட்டி கொடுக்கவே முடியாது. இந்த தேருக்கு இணையாக வந்து வேறு எந்த தேரையும் ஒப்பிட முடியாது. நம்ம வந்து ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டா ஒரே வார்த்தை அவர் பாடிட்டு விட்டார். திருநாவுக்கரசர் பாடிட்டு விட்டார். இதுதான் உலகத்தின் பெரிய தேர்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை பீட் பண்ணி இன்னும் யார் வரலையும் கொண்டு வரவும் முடியாது. இன்னைக்கு காலத்தில் வந்து இவ்வளவு கலைநயத்தோடையும் இவ்வளவு அழகோடைய ரெண்டாவது வீதி கிடையாது. இவ்வளோ பெரிய தேரோட வீதிங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது உலகத்தில். அவ்வளோ பிரம்மாண்டமான வீதி பார்த்தீங்கன்னாக்கா வடம் போகிறதுக்குனே தனி வீதி இந்த ஊரில் மட்டும்தான் வரும். வேற எந்த ஊர்லேயும் கிடையாது. இது வந்து கீழே வடம்போக்கி தெரு, மேலே வடம்போக்கி தெரு, வடக்கு வடம்போக்கி தெரு, எங்கெங்கெல்லாம் வடம் போதோ அந்த அந்த வடம் போகிற வீதினே தனியாக உண்டு. தேர் போடுற வீதி இருந்தாலும் தேருக்கு அந்தாண்ட அந்த 200 அடி அந்த வடம் போகணும். ஒரு வடத்துக்கு வந்து மினிமம் ஒரு 7000 பேர் நிற்பாங்க. ஒரு வடத்துக்கு 7000 பேர், 5லேருந்து 7000 பேர் கணக்கு எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் 4 வடத்துக்கு நிற்பாங்க. 6 வடம் மொத்தம் இருக்குது. 2 வடம் புல்டோசருக்காக உள்ளது. 4 வடங்கள் வந்து பக்தர்கள் நின்று இழுக்கிறதுக்காக உள்ளது. எல்லாரும் சேர்ந்து தான் தேர் நவுரும். இது புல்டோசர் தள்ளு வேற, புல்டோசர் பின்னாடிலேருந்து தள்ளும். 4 புல்டோசர் இருக்கும், அவங்க பின்னாடி தள்ளுவாங்க. ஒரு கூடி தேரில் தான் தேர் நவுரும். ஏன்னா இது அவ்வளோ எடை உள்ள தேர், இது அவ்வளோ அகலம் உள்ள தேர், மிகப்பெரிய தேர் இது. மற்ற தேர்கள் மேலாம் வந்து 10 பேர் 20 பேர் 500 பேர் இழுத்துற முடியாது தேரை. குறைந்தபட்சம் ஒரு 25,000 பேர் இருந்தாலும் தேரையை நவுத்த முடியும். தேரில் வந்து பல விதமான சிற்பங்கள், 260 சிற்பங்கள் இருக்குது. பழமையான சிற்பங்கள், சிவபுராணத்தை பற்றி இருக்குது, மற்றபடி பழமையான கோயில்களை பற்றி இருக்குது. மேலே அலங்கார பொருட்கள் 96 பொருள், மேலே கலைப்பொருள் ஏற்றுவாங்க. ஒவ்வொரு விதமான பொருள்கள் 96 கலைப்பொருட்களை ஏற்றுவாங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரம்மாண்டம் குதிரை வந்து தேரை இழுக்கிற மாரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பார்க்கும்போது அந்த குதிரை தான் தேரை அசைஞ்சு வர மாரி இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். தேர் அசைஞ்சு வர்றது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஊர் தேர் வந்து அசைஞ்சாடி வர்றது அவ்வளோ அழகாக இருக்கும். அது அதாவது முன்னாடிலாம் வந்து 2 மாதம் 3 மாதம் ஆயிருக்கு. அப்போ வந்து மண் ரோடாக இருந்து அப்போல்லாம் உட்காந்து தான் வந்திருக்குது. இப்போ தார் ரோடாக இருந்த வரையும் 3 நாள் 2 நாள் ஆகும். இப்போ சிமெண்ட் சாலை அமைச்ச பிறகு ஒரே நாளில் வளம் வந்துடுது. ஆமாம், 1 மாதம்லாம் ஆயிருக்கு சாமி வர்றது. ரெக்கார்ட்லாம் இருக்குது, அதுக்குள்ள ரெக்கார்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து 70க்கு முன்னாடி. அப்போ 10 சக்கரங்கள் இந்த தேருக்கு. இப்போ வந்து சக்கரம் ஜாஸ்தி எதுக்கு கொடுக்காங்கனாக்கா, ஒரு வேளை பதிஞ்சுன்னா ஒரு வீல் தாங்கிக்கும், அதுக்காக தான் சக்கரங்கள் கொடுப்பாங்க. இது இரும்பச்சு மாத்திர பிறகு எல்லா சக்கரத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பணம் சட்ட கோர்வைகள் மட்டும் பர்மனெண்ட்டாக இருக்கும். அதில் உள்ள சவுக்கு மரங்கள் பர்மனெண்ட்டாக உள்ளது. மூங்கில் வந்து வருஷம் 2500 மூங்கி வெட்டுவாங்க. இந்த ஒரு தேருக்கு மட்டும் 1700 மூங்கிலுக்கு பயன்படுத்துவாங்க. 200 கயிறு பயன்படுத்துவாங்க. வருஷம் பயன்படுத்தி அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதை ஒவ்வொரு வருஷமும் புது மூங்கில் தான் பயன்படுத்துவாங்க, பழைய மூங்கில் பயன்படுத்த மாட்டாங்க. 1925ஆம் ஆண்டுக்கு இருந்த தேர் வந்து இதோட பெரிய தேர்ன்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. அது ஏன்னா 1927ஆம் ஆண்டு அந்த தேர் ஃபயர் ஆகிட்டு அப்புறம் 30வது வருஷம் 1930 அந்த தேர் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஒரே அளவு தான் கட்டுமானங்கள்லாம், ஒரே கொத்தனார் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ அது வந்து அந்த ஸ்ரீசக்கர அமைப்பில் இருக்கும். அந்த தேரை பார்த்தா மேலேருந்து பார்க்கும்போது ஸ்ரீசக்கர அமைப்பில் இருக்கும் தேர். அது மேலே அந்த கருட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக அது பிரமிடு மேலே அந்த நம்ம மகா மேரு இருக்கும் தேர் பார்க்கும்போது.